கேரளா அப்படின்னாலே இந்த பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ் தான். ஏன்னா சென்னையில் வந்து அது உங்கள் ஊர் ஃப்ரூட்டு தானே அப்படின்னு சொல்கிறது பலாப்பழம் தான். பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த வெயில் டைமில் தான் நிறைய கிடைக்கும். ஸோ நாங்கள் இந்த பலாப்பழம் அந்த வருஷம் பூரா சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்லா பலாப்பழமாக எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி, இப்போல்லாம் ஈஸியாக கிரைண்ட் பண்ணிடுறோம். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே அந்த ஸ்டீம் பண்ணி எடுத்ததை நம்ம கடாயில் போட்டு நெய்யை ஊற்றி கிண்டி கிண்டி ஹல்வா பதத்துக்கு எடுத்துருவோம். ஸ்வீட்னஸுக்கு நம்ம தேவைக்கான வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ இதை சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை ஜாடியிலையோ போட்டு நம்ம 1 இயர் ஃபுல்லாகவே கெட்டே போகாது, நல்லா அப்படியே இருக்கும். இது நம்ம தனியாக எடுத்து சாப்பிட்லாம் ஹல்வா மாதிரி. இல்லை நாங்கள் செய்கிற எல்லா டிஃபன்லேயும் இது ஸ்டஃபிங்காகவோ இல்லை புட்டு செய்யும்போது அதுக்கு நடுவில் வைக்கிற ஃபில்லிங்காக அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அது இல்லாமல் இப்போ முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்போம். ஸோ வேலை கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் கூட நிறைய பேர் இருக்கும்போது அதெல்லாம் தெரியாதுல்ல. நம்ம பேசி சிரித்து அப்படியே செஞ்சுருவோம். இப்போ தனித்தனியாக இருக்கவும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பலாப்பழத்துக்கு நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த வருஷம் பூரா யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பழைய காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கும்போது அந்த சீசன் டைமில் நம்ம சாப்பிட்றோம், அப்படியே அவ்வளோதான் விட்டுடுறோம். எதுக்கு நம்மளை சொல்கிறோம், நம்ம பசங்களுக்கு கூட நம்ம எப்படி கொடுக்குறோம், இந்த கொய்யாப்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அவ்வளோ காசு கொடுத்து அவகேடோ, ட்ராகன் ஃப்ரூட் இதெல்லாம் வாங்கி கொடுப்போம். எனிவே, இப்படியெல்லாம் நாங்கள் பலாப்பழத்தை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு பதிவு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்டை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள்.